இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருப்பு வகைகளுக்கு இந்தியா விதித்துள்ள வரியை குறைக்க கோரி அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு அந்நாட்டு செனட்டர்கள் அவசர கடிதம் எழுதியுள்ளனர். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான புதிய வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள சூழலில் இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் அமெரிக்க பருப்பு வகைகளுக்கு விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை குறைக்க வேண்டும் என அந்நாட்டு செனட்டர்ஸ்கள் அதிபர் ட்ரம்பை வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் முன்னணி பருப்பு உற்பத்தி மாநிலங்களான நார்த் டகோட்டா மற்றும் மொண்டானா ஆகியவற்றைச் சேர்ந்த குடியரசுக் கட்சி செனட்டர்கள் கெவின் கிராமர் மற்றும் ஸ்டீவ் டெய்ன்ஸ் ஆகியோர் ட்ரம்பிற்கு நேற்று கடிதம் எழுதியுள்ளனர். அதில் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்கா பருப்பு வகைகளுக்கு சாதாரணமான அம்சங்களை சாதகமான அம்சங்களை சேர்க்க வேண்டும் என்றும் குறிப்பாக பட்டாணி மற்றும் பருப்பு வகைகளுக்கான வரியை குறைக்க பிரதமர் மோடியிடம் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். 2025 நவம்பர் 1 முதல் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மஞ்சள் பட்டாணி மீது இந்தியா 30% வரி விதித்தது. இதனால் மற்ற நாடுகளை விட அமெரிக்க விளைபொருட்கள் இந்தியா சந்தையில் விலை அதிகமாக விற்கப்படுவதாகவும் இதனால் அமெரிக்க விவசாயிகள் பெரும் போட்டித்திறனை இழந்துள்ளதாகவும் செனட்டர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உலகளாவிய பருப்பு நுகர்வில் சுமார் 27% பங்கை கொண்டுள்ள இந்தியா அமெரிக்க விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2020ஆம் ஆண்டில் அதிபர் ட்ரம்ப் இந்தியா வந்தபோது இதே போன்ற ஒரு கோரிக்கையை பிரதமர் மோடியிடம் நேரில் வழங்கினார். அது அப்போதைய பேச்சுவார்த்தைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று ஒரு அதிரடி நடவடிக்கையை இப்போதும் ட்ரம்ப் எடுக்க வேண்டும் என்பதே அமெரிக்க விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்தியா தனது உள்நாட்டு விவசாயிகளின் நலனை காக்க பருப்பு இறக்குமதி வரியில் உறுதியாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.